அப்படி எல்லாம் கண்களை மூடி ஆண்டவர் வார்த்தைக்காக எல்லாம் ஜெபிப்போம். எங்கள் அளவுக்கும் அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோகத்தின் பிதாவே, ராஜா, இதோ இந்த நாளிலுமாய் கூட கர்த்தாவே உடைய வார்த்தை பேசும்படியாக என்னை அழைத்து கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தாவே வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் அது பிரோஜனமாக இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா, இது ஒவ்வொன்றும் நீர் பேசி கர்த்தாவே அப்பா நான் பேச கிருபை செய்யுங்க ராஜா. எதுவும் என்னோட சுயமாக இல்லாதபடிக்கு அப்பா அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அந்த ஒவ்வொருத்தருக்கும் பிரோஜனமாக இருக்க கிருபை செய்யுங்க. கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பார்க்க போறோம். இதுக்கான தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள் சாட்சியாக. இந்த நாள் வார்த்தைக்கான தலைப்பு கிறிஸ்துவுக்குள் சாட்சியாக, டெஸ்டிமனி இன் கிரைஸ்ட். இன்னைக்கு நம்மளுடைய ஆராதனையும் அதுதான், சாட்சியின் ஆராதனை. சாட்சியின் ஆராதனையா நம்ம இந்த நாளை நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? ஆராய்ச்சி, பாட்டு பாடி, அவரை துதிச்சு, அவர் நாம மகிமைப்படும்படியா சாட்சிகள் சொல்லி நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாள் கிறிஸ்துவுக்குள் சாட்சியாக அப்படின்ற குறித்த ஒரு தலைப்புல நம்ம வார்த்தையை பார்க்கலாம். சாட்சி அப்படின்னு சொன்னா ஒரு 3 விதமான சாட்சிகள் நம்மளுக்கு தெரியும். ஒரு 3 விதமான சாட்சியை குறித்து நம்ம என்ன செய்யலாம், யோசிக்கலாம். முதலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விட்னஸ் ஆக, ஒரு நடந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு ஒரு அது கரெக்ட் தான் இல்லை அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்ற ஒரு விட்னஸ். இப்போ கோர்ட்ல பார்த்தீங்கன்னா குற்றவாளி கூண்டில் ஏறி என்ன சொல்லுவாங்க, சாட்சி சொல்லுவாங்க. ஆமா, இது தவறு, இவங்க தான் செஞ்சாங்க அப்படின்ற ஒரு சாட்சி கொடுத்து உலக பிரகாரமான காரியத்தை நம்ம பார்க்கலாம். ரெண்டாவதான காரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளா நம்ம இருக்கக்கூடிய ஒரு சாட்சி. எப்படி நம்ம வாழ்றோம் கிறிஸ்துவின் பிள்ளையாக. நான் இப்ப பேசுறது நம்ம எப்படி நான் பார்க்குற எல்லா காரியம்னா ஒரு கிறிஸ்துவின் பிள்ளையாக, கிறிஸ்துவுக்குள் சாட்சியாக, கிறிஸ்துவ குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம எப்படி வாழ்றோம், நம்ம துதிக்கிறதுல, ஜெபிக்கிறதுல, ஆராதிக்கிறதுல, இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு கடந்து செல்றோம் அப்படின்னா நம்ம கிறிஸ்துவை நம்ம அந்த இடத்துல வெளிப்படுறோமா, நம்ம எப்படி சாட்சியாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு சாட்சி இருக்கு. இல்லை அவங்க கூட ஒரு பாவி கூட போய் நம்ம என்ன செய்யறோம், நம்மளும் அதே பாவங்களை செய்யறோம் அப்படின்னும் போது நம்ம சாட்சி உள்ளவர்களா கண்டிப்பா இல்லை. அப்புறம் ஒரு எக்ஸாம்பிளா எப்படி இருக்கும்ன்ற ஒரு சாட்சியை குறித்து நம்ம பார்க்கலாம். இன்னொரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நம்மளுக்காக செய்த நன்மைகளை நம்ம கன்ஃபெஸ் பண்றது மூலியமா ஒரு சாட்சியை பார்க்கலாம். நம்ம நீ பார்க்குற முக்கியமான சாட்சி இந்த 3வது தான். கர்த்தர் நம்மளுக்காக செஞ்ச ஒவ்வொரு நன்மைகளை நம்ம கன்ஃபெஸ், அதாவது அறிக்கை செய்த ஒரு சாட்சி. நம்ம எத்தனை பேர் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக சாட்சி சொல்றவங்களா இருக்கிறோம்? நீங்க நமக்கு அந்த யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா 2024 வருஷம் முதல் நாள்ல இருந்தே நம்ம அந்த முதல் ஒரு நிமிஷம் சொல்லுவோம் முன்னாடி, அந்த செகண்ட்ல இருந்து நீங்க பார்க்கும்போது கர்த்தர் நம்மளுக்கு அநேக நன்மை செஞ்சிருப்பார். நம்மளுக்கு ஜீவனை கொடுத்துருக்கார், சுகம் கொடுத்துருக்கார், பலம் கொடுத்துருக்கார், நல்ல பணம் பொருள் தேவைகளை செஞ்சுருப்பார், நமக்கு கொடுத்த உடை கொடுத்துருக்கிறார், சாப்பாடு கொடுத்துருக்கார். கர்த்தர் நம்மளுடைய தேவைகள் அநேகம் எல்லாத்தையும் கர்த்தர் நம்மளை சஞ்சித்து என்ன செஞ்சிருக்கார், வழி நடத்திருக்கிறார். ஆனா நம்ம அவருக்கு நன்றி உள்ளவர்களா சாட்சி சொல்லியிருக்கிறோமா? நம்ம சாட்சி உள்ளவர்களா நடந்திருக்கிறோமா? நம்ம சாட்சி உள்ளவர்களா நடந்திருப்போம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செஞ்சிருப்போம், முதல்ல சபையில வந்து உட்கார்ந்துருப்போம். ஒவ்வொரு ஆராதனைக்கும் நம்ம என்ன செஞ்சிருப்போம், முதல்ல நான் போய் சபையில நான் என்ன செய்ய, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினா அந்த கர்த்தர் நம்மளுக்கு அநேக நன்மை எனக்கு செய்திருக்கிறார், அதுக்கு நான் சாட்சி உள்ளவர்களா நான் முதல் போய் உட்காரணும் அப்படின்னு நீங்க முதல் சபைக்குள்ள வந்திருப்பீங்க. சாட்சி உள்ளவரா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு யாருமே சோர்வா இருந்திருக்க மாட்டீங்க. எப்படி ஒரு உற்சாகமா கர்த்தர் இந்த 2020 நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச அநேக பேர் இறந்துருப்பாங்க. அதான் ஊழியக்காரர் ஒரு சாட்சி சொல்லிட்டு இருந்தார். நவம்பர் முதல் வாரம் 2வது வாரம் நம்ம அவங்கள பார்த்து பேசிச்சிருக்கோம். இப்ப டிசம்பர் 3வது வாரம் அவங்க இல்லை. ரொம்ப வித்தியாசம். ஏன்னா ஒரு மாதம் வித்தியாசம் இருக்கும், அவ்வளவுதான். நல்ல அற்புதமா நல்லா. ஆனா கர்த்தர் நம்மள ஜீவனோட வைத்திருக்கிறாரா? நன்றி உள்ளவர்களா இருக்கீங்களா? இல்ல, கண்டிப்பா இல்ல. அப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், நம்ம மூஞ்சில ஒரு மகிழ்ச்சி. கர்த்தர் என்ன ஜீவனோட வச்சிருக்காரு, கர்த்தர் எனக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்காரு, கர்த்தர் நல்ல ஒரு வேலை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு ஒரு சாட்சி நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஒரு சந்தோஷம். எல்லாமே இருந்தா கண்டிப்பா சந்தோஷம் இருக்கும். இப்ப கை நிறைய ஒரு பெட்டி நிறைய உங்களுக்கு நான் கேஷ் பாக்ஸ் தரேன், எப்படி இருப்பீங்க? என்னால காசு கையில கொடுத்துருச்சு அப்படிதான் நினைப்பீங்களா? இப்போ கையில காசு வந்துருச்சு, நான் இப்போ என்ன செய்வேன், கடன்லாம் அடைச்சிடுவேன், நான் என்ன செய்வேன், ஜாலியாக ஊர் சுற்றலாம், ஃப்ளைட்டில் போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம், இல்லை அந்த சந்தோஷம். அதே போல் கிறிஸ்துவனுடைய சாட்சி நம்ம என்ன செய்யணும், மன மகிழ்ச்சியை நம்ம என்ன செய்வோம், சந்தோஷமா இருக்கும். இந்த 3 காரியம் இதில் நம்ம என்ன பார்க்கணும், 3வது காரியத்தை குறித்து மெயினாக பார்க்க போகிறோம். அது ஒரு 7 விஷயத்தை குறித்து ரொம்ப சுருக்கமாக நம்ம பார்க்கலாம்.
பார்க்கலாம். முதலாவது எடுத்து வாசிங்க. லூக்கா சுவிசேஷ புத்தகம் 8வது அதிகாரம் 39வது வசனம். Luke chapter 8 verse 39. ஆண்டவர் நம்மளுக்கு செய்த நன்மைக்காக நம்ம என்னென்ன செய்யணும், எப்படி இருக்கணும் அப்படின்றது குறித்து நம்ம பார்க்க போறோம். இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளை எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்திப்படுத்தினான். இங்க ஏசப்பா ஒரு அற்புதத்தை செய்யறாரு ஒரு மனுஷனுக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவனுக்கு பிடித்த பேயை ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஓட்டி பண்டிகைக்குள்ள அவர் என்ன பண்றாரு, அனுப்பி வைக்கிறார். இதுதான் செஞ்சவருடைய அதிசயம், அற்புதம். திரும்ப அந்த மனுஷன் வந்து ஏசப்பா முன்னால நிற்கும் போது ஏசப்பா சொல்ற ஒரே காரியம் என்ன அப்படின்னா, அவரு உனக்கு செய்த நன்மை என்ன செய்ய, உன் வீட்டுல போய் சொல்லு. வீட்டுல தான் போய் சொல்றாரு. வாசிங்க அந்த லைனா. நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளை எல்லாம் அறிவி என்று சொல்லி. வீட்டுக்கு திரும்ப போய் ஆண்டவர் சொல்ல, அதான் என்னன்னா உன் வீட்டுல போய் சொல்லு அப்படின்றது தான் அதோடைய அர்த்தம். வீட்டுல போய் சொல்ல மனுஷன் என்ன செய்யறான் அப்படின்னா, வீட்டுல மட்டும் சொல்லல, அந்த சிட்டிக்கே சொல்றாரு, அந்த ஊருக்கே என்ன செய்யறாரு, அந்த கர்த்தர் அவருக்கு செய்த நன்மையை அவன் சொல்றாங்க. நம்ம எத்தனை பேர் ஆண்டவர் எனக்கு இப்படி நன்மை செய்தார் அப்படின்னு நம்ம சொல்றோம்? கண்டிப்பா நம்ம சொல்லலை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை நான் போய் சொல்லிட்டேன் அப்படின்னு, நான் கார் வாங்கிட்டேன், நான் வீடு வாங்கிட்டேன், நான் லேண்ட் வாங்கிட்டேன், நான் நகை வாங்கிட்டேன்னு போய் சொன்னா அவங்க பொறாமப்பட்டுருவாங்க, கந்திஷ்டி ஆயிடும். நான் என்ன செய்வேன், இந்த பொருள் வாங்கினதெல்லாம் அப்படியே போய் இப்படிதான் நம்ம நினைக்கிறோமோ தவிர நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்துறோம் அப்படின்ற விஷயத்த நம்ம மறந்துட்டோம். இந்த வருஷம் கர்த்தர் நம்மளுக்கு அநேக அற்புதம் செஞ்சிருப்பார். நீங்க அதான் நான் சொன்ன மாதிரி கார் வாங்கிக்கலாம், இல்லை பொருளோ, இல்லை நல்ல வேலை கிடைச்சிருக்கலாம், இல்லை சம்பளத்தை உயர்வு கிடைச்சிருக்கலாம், எதுவா இருக்கலாம். ஆனா எத்தனை பேர் அதை பகிர்ந்து கொண்டீங்க? உங்க வீட்லயா இருக்கட்டும், அல்லது உங்க சபையிலயா இருக்கட்டும், அல்ல ஊழியக்காரத்திலயா இருக்கட்டும், அல்ல உங்களுடைய அக்கம் பக்கம் இருக்கிற ஜனங்கள் கிட்ட கர்த்தர் எனக்கு அற்புத அதிசயம் செய்தார் எத்தனை பேர் சொல்லியிருப்போம்? கண்டிப்பா சொல்லலை. அதை நீங்க சொல்லணும். அதுதான் சாட்சி. நீங்க சொல்லணும், நீங்க கன்ஃபஸ் பண்ணணும். ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு அற்புதத்தை செஞ்சார், இந்த அதிசயத்தை என்னோட வாழ்க்கையில செஞ்சார். நீங்க சொல்லும் போது கர்த்தர் அதிகம் செய்வார். இப்போ நீங்க யாராவது ஒரு ஜனங்களுக்கு நீங்க ஏதோ ஒரு 10 ரூபாய் கையில குடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த சிஸ்டர் இந்த பிரதர் எனக்கு இவ்வளவு காசு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்க எனக்கு நான் சொன்ன கொடுத்தது சொல்றாங்க அப்படின்னு என்ன செய்யணும்? அவங்க கேட்கிறப்பெல்லாம் நான் கொடுக்குறப்ப எல்லாத்தையும் அவங்க சொல்லுவாங்க. நீங்க நினைப்பீங்களா இல்லையா? கண்டிப்பா நான் அவங்க திரும்ப கேட்ட நான் சொல்லுவேன் அப்படின்ட்டு. அதே போலதான் கதை. நீங்க அவர் செஞ்ச நன்மையை நீங்க திரும்ப திரும்ப செய்ய சொல்லும் போது கர்த்தர் அதிகமா உங்களுக்கு என்ன செய்வார்? அற்புதத்தையும் அதிசயத்தையும் உங்களோட வாழ்க்கையில செய்வார். நம்ம என்ன செய்யணும்? முதல்ல அவர் செய்யற நன்மைகளை நம்ம சொல்லணும். உங்க வீட்டுக்கு மட்டும் அல்ல, உங்களுடைய அக்கப்பக்கம் இருக்க ஜனங்கள், சபையில எல்லா இடத்துலயுமே நீங்க சாட்சியா இருக்கணும். வாசிங்க சங்கீதம் 66:16. Psalms 66:16. தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள், அவன் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன். கர்த்தர் உங்களுடைய ஆத்மாவுக்கு என்ன செய்தார் அப்படின்றத நீங்க சொல்லணும். ஆத்மானா என்னுடைய சோல் மட்டும் அல்ல, உங்களுக்கு தனியா கர்த்தர் என்ன செய்திருப்பார், உங்களுடைய குடும்பத்துக்கு கர்த்தர் என்ன செய்திருக்காரு, நீங்க எல்லாரும் இடத்துலயும் நீங்க என்ன செய்யணும்? சொல்லணும். கூப்பிட்டு சொல்லணும். அந்த ஆள் கூட நான் பேச மாட்டேன், அந்த சகோதரர் சரியில்லை, இந்த சகோதரி சரியில்லை, இல்ல, கூப்பிடுங்க, வாங்க, கர்த்தருக்கு இப்படி ஒரு நன்மையை செய்தார். ஆனா நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய பெருமையை சொல்லுவோம். நான் இவ்வளவு சம்பாதிச்சேன், நான் இவ்வளவுதான் சம்பாதிக்கிறேன், இவ்வளவு பெரிய ஒரு பொருளை கர்த்தர் வாங்க செய்தார் அப்படி இல்லை. நான் வாங்கியிருக்கேன், நான் செஞ்சிருக்கேன், நான் போயிருக்கேன், நான் வந்திருக்கேன். அப்ப என்ன செய்றீங்க? நீங்க உங்க சுயத்தை மட்டும்தான் சொல்றீங்க, கர்த்தர் செய்த நன்மையை சொல்லல. நம்ம சொல்ற ஒவ்வொரு வார்த்தை, அந்த ஊழியக்காரருக்கு நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பேசின காரியமா தான், நம்ம ஒவ்வொரு காரியமும் நம்ம செய்ய சொல்றோம் அப்படின்னா அது கர்த்தரை மகிமைப்படுத்தணும், சபையை மகிமைப்படுத்தணும், ஊழியக்காரர்களை மகிமைப்படுத்தணும். அப்படியாப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம செய்யணும். முதல்ல எல்லா இடத்துலையும் சொல்லணும். அடுத்து ரெண்டாவது 2 Timothy chapter 1 verse 8. 2 Timothy 1வது அதிகாரம் 8வது வசனம். சாட்சி சொல்லும் போது நீங்க எப்படி இருக்கக்கூடாது? வாசிங்க 2 Timothy 1வது அதிகாரம் 8வது வசனம். ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது
அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்க என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட தீங்கு அனுபவி. அடுத்து என்ன அப்படின்னா, வெட்கப்படாம சாட்சி சொல்லணும். நம்மளுக்கு இப்ப என்னன்னா வெட்கம். நான் சபை முன்னால இத்தனை ஜனங்க முன்னால நான் போய் நின்று, ஐயோ நான் முக்காடு போட்டு நான் பைபிளை கையில வச்சு நான் எப்படி சாட்சி சொல்ல போறேன்னு ஒரு வெட்கம். சரி, சபையில சொல்லலாம், குடும்பத்துல சொல்லலாம். குடும்பத்துல சொல்லலாம்னா அங்கேயும் வெட்கம். நான் ஏதாவது சொன்னா அவங்க தப்பா புரிஞ்சுக்குவாங்களோ, இல்ல நான் சொன்னா அவங்க வந்துட்டு என்ன செய்வாங்க, நான் தப்பா பேசிடுவாங்களோ, இல்ல நான் தப்பா தெரியாம பேசிடும், இப்படியான ஒரு வெட்கம். வெட்கப்படாதபடிக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை நம்ம சொல்லணும். நம்ம வெட்கப்பட்டு உட்காரும் போது சாத்தானுக்கு கொண்டாட்டம். நம்ம வெட்கப்படும் போது நாங்கள் எல்லா நன்மையும் பெற்றுக்கொண்டு நான் வச்சுட்டு, நீங்கள் பேக்ல நிறையா வச்சுட்டு, வீட்டெல்லாம் பொக்கிஷமா நீங்கள் வாங்கின எல்லா நன்மையும் வச்சுட்டு கர்த்தர் நீங்கள் நன்றி சொல்லாமல் வெட்கப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கினது எல்லாமே வேஸ்ட். கர்த்தர் செய்த நன்மை எல்லாமே வேஸ்ட். நீங்கள் என்ன செய்யணும், அதை வாயில தெரிந்து நீங்கள் என்ன சொல்லணும், சாட்சியாக சொல்லணும், வெட்கப்படாதபடிக்கு. யாரெல்லாம் வெட்கப்பட்டு இருக்கோம் சாட்சி சொல்ல? ஊழியக்கார வாரம் சொல்லுவோம், யாரெல்லாம் சாட்சி சொல்றீங்க, எல்லாம் சாட்சி சொல்லுங்க. எந்திரிக்க மாட்டோம். ஐயோ நான் எப்படி சொல்ல போறேன், ஐயோ எனக்கு தமிழ் சரியா தெரியாது, இங்கிலீஷ் சரியா தெரியாது, ஒரு நான் பேசவே எனக்கு சரியா தெரியாது, என்ன சரி வெட்கப்படுறோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நம்ம வெட்கப்படாதபடிக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அடுத்து வாசிங்க, சங்கீதம் 71 15-18. Psalms 71 15-18. என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும், அவைகளின் தொகையை நான் அறியேன். கர்த்தராகிய ஆண்டவருடைய வல்லமை முன்னிட்டு நடப்பேன், உம்முடைய நீதியை பற்றியே மேன்மை பாராட்டுவேன். தேவனே, என் சிறுவயது முதல் எனக்கு போதித்து வந்தேன், இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடராக. அடுத்து நம்ம என்ன செய்யணும், அவரோட நீதியை குறிச்சு நம்ம வயசாகிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். அவர் நீதி அது மட்டும் இல்ல, கர்த்தர் நம்ம செய்த எல்லா நன்மைகளை குறிச்சும் இப்ப இருந்து, அதான் இன்னைக்கு நம்ம சின்ன பிள்ளை கூட வந்து என்ன செஞ்சிச்சு, சாட்சி சொல்லிச்சு. தெரிஞ்ச ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்காக செஞ்சார் அப்படின்னு சொல்லி சாட்சி. அப்ப என்ன செய்யணும், சிறு பிள்ளையில இருந்தே நம்ம சாட்சி உள்ளவர்களாவே வளர்ந்து 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 நம்மளுடைய வயசு, நம்மளோட முடி நரைக்கிற வரைக்கும், அதுக்குன்ட்டு சின்ன வயசுல எனக்கு நரமுடி வந்துருச்சு, நான் வயசாயிடுச்சு இல்லை, உங்களுக்கு வயசாகிற வரைக்கும் உங்களோட அடுத்த ஜெனரேஷன், அந்த வசனம் கடைசியா அதான் சொல்லும், அடுத்த தலைமுறைக்கு சொல்ற வரைக்கும் எனக்கு கர்த்தர் என்ன வாசிங்க, அப்படியே கடைசியில என்ன, இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரை மயிர் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிட. அடுத்த ஜெனரேஷன் சொல்ற வரைக்கும் கர்த்தர் என்ன இது பண்ணாதீங்க, நான் சொல்லணும். ஒரு செய்த நன்மை அவ்வளோ இருக்கு, 1 2 இல்லை, நம்மளால சொல்ல முடியாது, அவ்வளோ அநேகமா செய்யறார். ஆனால் நம்ம இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கே நம்ம சொல்றது இல்லை. இப்போ தாய் தகப்பனா இருக்கீங்களா, ஒரு அண்ணன் ஒரு அக்கா ஸ்தானத்துல இருக்கீங்க அப்படின்னா, கர்த்தர் எனக்கு இதை செஞ்சார், உனக்கும் இதை செய்வார், நம்ம என்ன சொல்றது இல்லை. அப்ப எப்படி நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு சொல்ல போறோம்? நீங்க உடனே நினைப்பீங்க, நான் இது அவ்வளோ வயசு வரைக்கும் இருப்பேனான்னு தெரியல, இப்பவே அங்க வலிக்குது, இங்க வலிக்குது, தலை வலிக்குது, எனக்கு அந்த நோய் இந்த நோய், நான் இன்னும் எத்தனை வருஷம் உயிரோட இருக்க போறேன்னு தெரியல, அப்படிதான் பேசுவோம். ஆனா நம்ம என்ன சொல்றோம், அடுத்த தலைமுறைக்கு நான் சொல்லணும் ஆண்டவரே, அது வரைக்கும் என்ன ஜீவனோட வைங்க. நீங்க அவ்வளவு நன்மை செய்திருக்கீங்க, ஒரு தலைமுறைக்கு என்னால சொல்ல முடியாது. நமக்கு நன்றி சொல்ல வாயினால் நம்மளால சொல்ல முடியாது, அவ்வளவு நன்மைகள் கர்த்தர் செய்திருக்கீங்க. அதுக்கு எல்லாமே நம்ம என்ன செய்யணும், நம்மளோட வயசாகிற வரைக்கும் நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதை நன்றி சொல்லிக்கிட்டு நான் வீட்டுக்குள்ள உட்காந்து நான் நன்றி சொல்றது கிடையாது, அடுத்தவங்களுக்கு சாட்சியாக சொல்லணும். கர்த்தர் எனக்கு இதை செஞ்சார், கர்த்தர் என்னை இப்படியே நடத்தி கொண்டிருக்கார், கர்த்தர் எனக்கு இதெல்லாம் நடத்தினார். நம்ம என்ன பண்ணுவோம், சொல்லணும். சொல்ல மாட்டேங்கிறோம். இப்பவே நம்ம என்ன சொல்ல வெட்கப்படுறோம், ஐயோ நான் சொல்லக்கூடாது, அவங்க கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொன்னா ஏதாவது பிரச்சனையாயிடும், இல்லை என்ன செய்வாங்க, அவங்க கூட போட்டி பொறாமப்படுவாங்க, இப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறோம். கிடையாது. நீங்க கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளையும் சாட்சியாக சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும் எப்பயுமே. எடுத்து வாசிங்க, மத்தேயு 5வது அதிகாரம் 16வது வசனம். Matthew chapter 5 verse 16.
இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தபடி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்கணும். அடுத்து எப்படிப்பட்ட சாட்சினா, நீங்க எப்படி வாழ்றீங்க அப்படின்ற குறித்த ஒரு சாட்சி. நீங்க எப்படி வாழ்றீங்க அப்படின்னு குறித்த ஒரு சாட்சி. நம்மளாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கோம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு சர்ச்சுக்கு போறேன் அப்படின்னா முக்காடு போட்டுப்பேன், நல்லா வேதம் வாசிப்பேன், நல்லா பாட்டு பாடுவேன், துதிப்பேன், ஆராதிப்பேன், சிரிப்பேன், எல்லாம் பண்ணுவேன். வெளியே வந்தோடனே பாவிக்குள்ள போயிட்டு என்ன செய்வேன்? அங்கே போயிட்டு குடிக்கிறது, அங்கே போயிட்டு அவங்கள சிகரெட் அடிக்கிறது, போய் பேசுறது, பாவங்களை செய்யறது, லவ் பண்ணிட்டு ஊர் சுற்றுறது, இப்படியாப்பட்ட காரியம் அப்படியே மாறிடுது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, போகிற இடத்துல எல்லாம் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கூட அவங்க செய்கிற காரியத்தை செய்ய. இது கிறிஸ்துவுக்குள்ள ஒரு சாட்சி கிடையாது. அப்போ நம்ம எப்படி சாட்சி உள்ளவங்களா இருக்கோம்? அப்போ எப்படி சாட்சி உள்ளவங்களா இருக்கோம்? பாவமான சாட்சி. கிறிஸ்துவ சாட்சி இது கிடையாது, இது பாவமான சாட்சி. நீங்கள் அந்த இடத்துல போனாலும் நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவர் பற்றி சொல்லணும். உங்கள் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நீங்கள் என்ன பண்ணணும்? கிறிஸ்துவை பற்றி சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். அங்கே போய் சொல்லிடலாம், இது தப்பு, இது பாவம், இது நீங்கள் செய்யக்கூடாது, இப்படியே வேறு சொல்லுதுன்னு சொல்லி அங்கே நம்ம மாற்றணும். அப்போ நம்ம எப்படி சாட்சி உள்ளவர்களாக இருக்கணும்? அப்படி உள்ள சாட்சி ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எங்கே போனாலும் எந்த இடத்துல இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை நம்ம இருக்கணும். திரும்ப வாசி இந்த வசனத்தை. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு உங்களுடைய நல்ல கிரியைகளை கண்டு. அப்ப நல்ல கிரியைனா என்ன? ஒழுக்கமாக கீழ்ப்படிஞ்சு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம இருக்கிறது தான் ஒழுக்கம். அதுதான் குட், அதான் குட் திங். நீங்க சொல்லலாம் இது நல்லதுதான், இது பாவம் கிடையாதுன்ட்டு சில போதகர் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பாவம் இல்லை, நான் செய்யலாம் சொன்னா செய்யலாம், இல்லை கிடையாது. ஆண்டவருக்குள்ள நற்கிரியை செய்து வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிற ஒரு பிதாவை மகிமைப்படுத்தபடி. பரலோகத்துல இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தணும். எதெல்லாம் பரலோகத்துல இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்? நீங்க பாவம் செய்யும் போது, நீங்க சாபம் செய்யும் போது, சபையில உட்கார்ந்து தூங்கும் போது, சபையில வார்த்தையை கேட்காதபடிக்கு, பாட்டு பாடாம, துதிக்காம, ஆராதிக்காம, செபிக்காம ஊர் சுத்தும் போது கர்த்தர் மகிமைப்படுவாரா? கண்டிப்பா இல்ல. அப்போ பிதானவர் மகிமைப்படும்படியான நற்கிரியைகள் அதை நீங்க செய்யும் போது வாசிங்க. உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. அப்பதான் உங்களுடைய வெளிச்சம் என்ன செய்யும்? பிரகாசிக்கும். அப்பதான் நீங்க ஒரு சாட்சியுள்ள பிள்ளையாக, கிறிஸ்துவின் பிள்ளையாக நீங்க என்ன செய்ய முடியும்? ஒரு ஜனங்களுக்கு முன்னால நிற்க முடியும். நீங்க சொல்லலாம், நான் நல்ல பிள்ளை, என் பிள்ளை நல்ல பிள்ளை, நான் ஒழுக்கமானவங்க, நான் ஒழுக்கமா வளர்த்துருவேன் கிடையாது. கர்த்தருக்கு உகந்த காரியத்தை செஞ்சு, பிதாவுக்கு பிரியமான காரியத்தை செஞ்சு நீங்களும் உங்க குடும்பமும் அடுத்தவங்க முன்பாக என்ன செய்யணும்? பிரகாசமா இருக்கணும். அதுதான் சாட்சி. எத்தனை காரியம் பார்த்திருக்கோம்? நாலு காரியத்தை பார்த்துட்டோம். அடுத்த 5வது காரியம் சங்கீதம் 107 1-2 வசனம். சாம் 107 first and second verse. ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்ம வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. சங்கீதம் 107 1-2. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு. ஆமென். அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நன்றி சொல்றவங்களா இருக்கணும். நம்ம நன்றி சொல்றோம். நம்மளுடைய டிக்ஷனரியிலே அந்த வேர்டே இருக்காது பாருங்க. ஒருத்தவங்களுக்கு நம்ம நன்றி சொல்றது, மனுஷர்களா இருந்தாலும் இல்ல ஆண்டவர் செய்த நன்மைகளா இருந்தாலும் நம்ம நன்றி சொல்ல மாட்டோம். ஏன்னா எனக்கு அந்த நன்றினா என்ன வார்த்தைன்னு தெரியாது, அதை நம்ம சொல்லவே மாட்டோம். டைம்ஸ் சாரி இந்த மாதிரியான வார்த்தைலாம் நமக்கு தெரியாது, என்னன்னே தெரியாது. நம்ம நன்றி உள்ளவர்களா இருக்கணும் கர்த்தர் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக. இன்னைக்கு நம்ம என்ன ஆராதனை நடத்தணும்? அதுதான் நன்றி உள்ள சாட்சி ஆராதனை. அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்லி, இத்தனை வருஷம் இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நம்மளை காத்ததுக்காக நன்றி. நம்ம நன்றி சொல்லிட்டே இருக்கணும். கிவ் தேங்க்ஸ் டு தி லார்ட். ஆண்டவர் நம்ம என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். அவர் செஞ்சாதான் நன்றி சொல்லவில்லை. அவர் ஜீவனோட வைத்திருக்காருல, நன்றி சொல்லுங்க. குடும்பத்தை கொடுத்துருக்காரு, நன்றி சொல்லுங்க. வேலையை கொடுத்துருக்காரு, நன்றி சொல்லுங்க. படிக்க காலேஜ் போக வச்சார், ஸ்கூலுக்கு போக வச்சார், ஃபீஸ் கட்ட வச்சார், கடன் அடைக்க பணம் தேவைகளை சந்தித்தார், நன்றி சொல்லுங்க. ஒவ்வொரு தேவைகளும் கர்த்தர் சந்திக்கும் போது, ஒவ்வொரு காரியங்களும் அற்புதம் அதிசயம் கர்த்தர் நம்மளாம் என்ன நினைக்கிறோம்? அற்புதம் அதிசயம் பெருசா செய்யணும்.
ஒரு பெரிய ஒரு பில்டிங் தரணும் ஆண்டவர் சொந்தமா, ஒரு பெரிய லேண்ட் தரணும், ஒரு பெரிய கார் தரணும். இதுதான் அற்புதம் அதிசயம். ஒரு செய்கிற எல்லா காரியம் நமக்கு அற்புதம் அதிசயம். வாசி சங்கீதத்தில் கூட பார்க்கலாம். சங்கீதம் 75:1. உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம். உமது நாமம் சமீபமாய் இருக்கிறது என்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது. அதிசயமான கிரியைகளை அறிவிக்கிறது. அது ஒரு விதமான சாட்சி தான். சாட்சி சொல்லி ஆண்டவர் நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்ம நன்றி உள்ளவர்களா இருக்கணும். பி கிரேட்ஃபுல். நம்ம என்ன செய்யணும்? நன்றி உள்ளவர். நம்மனா நன்றினா என்னன்னு தெரியாத அளவுக்கு நம்ம என்ன பண்றோம்? அவர் ஒண்ணுமே செய்யல எனக்கு, அவர் என்ன செஞ்சுட்டாரு, கேட்குற எதுவுமே தர மாட்டேங்கிறார். கர்த்தர் தரத நம்ம முதல் நன்றி சொல்றது இல்லை. அப்ப எப்படி கர்த்தர் நீங்க கேட்கறத நம்மளுக்கு செய்ய போறார்? நம்ம நன்றி உள்ளவர்களாக எடுத்துக்கணும். அடுத்து வாசிங்க யோவான் 15:27. John chapter 15 verse 27. நீங்களும் ஆதி முதல் என்னுடன் கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அடுத்து என்ன அப்படின்னா, ஆண்டவர் பிள்ளையாக ஆண்டவர் கூட இருக்கணும். ஆண்டவர் கூட நம்ம என்ன இருக்கணும்? ஆண்டவர் கூட இருக்கணும்னா எப்படி? ஆண்டவர் எங்க இருக்காருன்னு தேடி போயிட்டு அவர் கூட இருக்கிறது கிடையாது. அவருடைய பிள்ளைகளாக நம்ம சாட்சிகள் நம்ம பார்த்துருப்போம். நீங்க இப்போ புதுசா நம்ம கிறிஸ்துவர்களானவர்கள் இல்லை, அதில் புதுசா நம்ம சபைக்கு வந்தவங்க கிடையாது. நம்மளுக்கு தெரியும் ஆண்டவர் என்னென்ன அற்புதங்கள் அதிசயங்கள் நம்மளுக்கு செஞ்சிருக்கிறார். ஆண்டவர் எப்படியாப்பட்ட பெரிய பெரிய காரியங்கள் நம்மளுக்கு செய்திருக்கார். அதெல்லாம் நினைவு கூர்ந்து நம்ம நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். நம்ம எப்போ சிறு பிள்ளையா இருந்தோம் ஆண்டவர் தெரிஞ்சு கொள்ளும் போது அப்புறம் நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து நம்ம அதாவது ஸ்பிரிச்சுவல் குரோத், அதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி. அப்போ நம்ம வளர்ந்து வர ஒவ்வொரு காரியம் நம்ம என்ன செய்யணும்னா ஆண்டவருக்கு சாட்சி சொல்லி நன்றி உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். ஆதில இருந்தனா நீங்க ஆண்டவரை எப்ப தெரிஞ்சுக்கொண்டீங்க? அப்ப இருந்தே நீங்க கிறிஸ்துவுக்குள்ளேயே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க சாட்சி உள்ளவர்களா இருப்பீங்க. நீங்க ஏதோ பேருக்காக ரட்சிப்படுத்து, பேருக்காக ஞானஸ்தானம் எடுத்து, பேருக்காக சர்ச்சைக்கு வந்த அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா நீங்க சாட்சி உள்ளவர்களை கண்டிப்பா இருக்க முடியாது. சாட்சி அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ரிலேஷன்ஷிப் கிறிஸ்துவுக்குள்ள எப்படி இருக்குன்றதையும் நம்ம உணரலாம். நீங்க இருக்கிற சாட்சி, நீங்க எப்படி சாட்சி உள்ளவர்களா சபையில இருக்கீங்க, சபையில சாட்சி உள்ளவர்களா எப்படி உட்கார்ந்து இருக்கீங்க, சபையில நீங்க எப்படி நன்றி சொல்லி எப்படி பாட்டு, இதெல்லாம் வச்சே நம்ம என்ன செய்யலாம்? நீங்க எவ்வளவு அழகா ஆண்டவர் கூட ஒரு உறவுக்குள்ள இருக்கீங்க அப்படின்றத நம்ம உணரலாம். எடுத்து வாசிங்க. அடுத்து சங்கீதம் 26:7. Psalms 26:7. 7வது காரியம். நான் குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். சங்கீதம் 26:7 வசனம். நான் முதல் வசனம் வாசிங்க. 26:7. இல்ல முதல் வசனம் இல்ல அடுத்த வசனம். கர்த்தாவே என்னை நியாய விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. இல்ல அடுத்து நானோ என் உத்தமத்திலே நடப்பேன், என்னை மீட்டுக் கொண்டு என் மேல் இரக்கமாயிரும். என் கால் செம்மையான இடத்துல நிற்கிறது, சபைகளில் நான் கர்த்தரை துதிப்பேன். அதுதான் வசனம் தெரியல. இங்கிலீஷ்ல வந்துட்டு 26:7 சாம்ஸ்ல proclaiming thanksgiving aloud and telling all your wonderful deeds. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜோரா சொல்லணும் ஆண்டவர் செய்த நன்மைகளை. நம்ம என்ன செய்யணும்? அதாவது ஜோரானா கத்தி நம்ம ரோட்ல நின்னுட்டு சொன்னா உங்களுக்கு பைத்தியக்காரன் நினைச்சுடுவாங்க. நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காக. இந்த வசனம் 6வது வசனத்துல இருக்கு. தமிழ்ல 6ல இருக்கு, இங்கிலீஷ்ல 7வது வசனத்துல இருக்கு. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அவருடைய செய்த நன்மைகளை நம்ம நன்றி சொல்லும் போது சாட்சியாக நம்ம ஜோரா சொல்லணும்னா அதே போல சொன்ன மாதிரி போய் கத்தி நான் சொல்றேன்னு கிடையாது. அதை சொல்றதே ஒரு விதமான காரியம் தான். நின்று நம்ம ஒரு 4 பேருக்கு சொல்றோம் அப்படின்னா அது நம்ம ஜோரா எல்லாம் நம்ம என்ன செய்யறோம்? நம்ம ஆண்டவர் செய்த காரியங்களை நம்ம சொல்றோம். அதை நம்ம சொல்லதான் செய்யறோம். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடமை. நம்ம சொல்லாதபடிக்கு நம்ம திரும்ப நானே வாங்கி நானே வச்சுக்கிறேன், எனக்கு கொடுத்துட்டாரு, எனக்கு தானே கொடுத்தாரு, நான் வச்சு ஆனால் சாட்சி சொல்லணும். நன்றி உள்ளவர்களாக நம்ம என்ன செய்யணும்? சாட்சி சொல்லிக்கிட்டே இருக்கணும். சரி, இதெல்லாம் ஒரு போக 7 காரியத்தை குறித்து பார்த்தோம். அடுத்து ரெவலேஷன் 12:11. நீங்க சாட்சி சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்? ரெவலேஷன் 12 வெளிப்படுத்துதல் 12வது அதிகாரம் 11வது வசனம்.
மரணம் நேரிட்டிருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அவனை ஜெயிச்சாங்க. யார் அது? அந்த காரியத்தை வாசிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அவர் வந்து ஒரு பீஸ்ட், அது ஒரு விதமான ஒரு சாத்தான். அதை என்ன செய்யறாங்கன்னா அவங்க ஜெயிச்சாங்க. கடைசி லைன் மட்டும் வாசிங்க. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினால அவனை ஜெயிக்க முடியும். நம்ம இப்போ பண்ற பாடுகள், வேதனை, துக்கம், சாத்தான் பிரச்சனை பண்றான், சாத்தான் தோல்வி கொடுத்துட்டான், எனக்கு அதை செஞ்சுட்டான், இது செஞ்சுட்டான் அப்படின்னா, ஒண்ணு நீங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்ம எடுத்துக்கல, அடுத்து சாட்சி உள்ளவர்களா இருக்கல. இந்த ரெண்டு காரியத்தை நம்ம செஞ்சா மட்டும்தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அவனை நம்மளால தோக்கடிக்க முடியும். அவன் யாரு? சாத்தான், சத்ருவானவன். உங்களுக்கு கொடுக்குற பிரச்சனை, உங்களுக்கு கொடுக்குற பாடுகள், உங்களுடைய துயரம், இதெல்லாம் நீங்களும் அப்படின்னா நீங்க என்ன செய்ய? கிறிஸ்துவின் ரத்தத்தை நீங்க ரத்தம், அதுக்கு நான் ஞாபகம் எடுக்கிறேன். அவரோட ரத்தத்தினால, அவர் ரத்தம் இருக்கு எப்பயுமே, அவருடைய லேம்ப், அந்த ரத்தம் அதுக்கு தான் கொடுத்தாரு. அவரோட ஜீவனை கொடுத்தது அதுக்கான காரியம் தான். அடுத்து என்ன? சாட்சி. உங்களுடைய சாட்சியும் அவருடைய காரியமும் இணையும் போதுதான் உங்களால சத்துருவை என்ன செய்ய? வீல் கடிக்க முடியும். இல்லை அப்படின்னா இதே பாடு, இதே பிரச்சனை, இதே நோயும் அடுத்த வருஷமும் உங்களுக்கு தொடர போகுது. யாரெல்லாம் இந்த வருஷம் வரையும் அடுத்த வருஷமும் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா யாரும் நினைக்க மாட்டோம். ஏன்னா இந்த வருஷம் எவ்வளோ பாடுகள், பிரச்சனைகள், அதெல்லாம் வரக்கூடாது அப்படிதான் நினைப்போம். அப்போ நீங்க சாட்சி உள்ளவர்களாக மாறணும். எடுத்து வாசிங்க. மத்தேயு 10:32. Matthew chapter 10 verse 32. மத்தேயு 10வது அதிகாரம் 32வது வசனம். மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்திற்கு என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். நீங்க உலகத்துல இந்த ஜனங்கள் முன்னால கர்த்தர் செய்த ஒவ்வொரு காரியங்களும் நீங்க அறிக்கை செஞ்சீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய பேரை கர்த்தர் பரலோகத்துல என்ன செய்வார்? பிதாவானவர் முன்பாக அறிக்கை செய்வார். அப்படின்னா என்ன? நீங்க நல்லவங்க அப்படின்னு பிதா அங்க இயேசு கிறிஸ்து பிதாவின் முன்னால சாட்சி சொல்லணும். இப்ப நீங்க அவரை சாட்சி சொல்லலைன்னா அவர் உங்களுக்கு சாட்சி சொல்ல மாட்டார். ஒரு சின்ன ஒரு அக்ரிமெண்ட் தான் இது, ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் டீலிங் மாதிரி இருக்குது. நீங்க சொல்லு, நான் உனக்கு அவங்க சொல்றேன். நீங்க யாரெல்லாம் ஆண்டவரை பத்தி ஏசப்பன் இதெல்லாம் நன்மை செஞ்சா நீங்க பூமியில அறிக்கை செஞ்சு கன்ஃபெஸ் பண்ணி நீங்க செஞ்சான சாட்சி சொல்றீங்கன்னா உங்களுக்கு சாட்சி பரலோகத்துல செய்யப்படும். அப்போ ஆண்டவர் இவங்க நல்லவங்க தான், இவங்க சபைக்கு போனாங்க, இவங்க என்ன துதிச்சாங்க, ஆராய்ச்சாங்க, உண்மையானவர்களா இருந்தாங்க, சாட்சி உள்ளவர்களா இருந்தாங்கன்னு சொல்லும் போதுதான் உங்களுக்கு அந்த இடத்துல தண்டனை கிடைக்காது. அப்படி இல்லைன்னா நீங்க தண்டனையை எடுத்துக்கொள்ளணும். அப்ப என்ன செய்யணும்? நீங்க சாட்சி சொல்லும் போது, நீங்க உலகத்துல இருக்கும் போது கர்த்தர் செய்த நன்மைகளை நீங்க சொல்லும் போது, சாட்சி உள்ளவர்களா நீங்க வாழும் போது பிதாவானவர் முன்பாக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சாட்சி சொல்லுவார். அடுத்து கடைசி வசனம், கடைசி காரியம் 2 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 12வது வசனம். 2 King chapter 11 verse 12. 2 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது அவன் ராஜகுமாரனை வெளியே கொண்டு வந்து கிரீடத்தை அவன் மேல் வைத்து சாட்சியின் ஆகமத்தை அவன் கையிலே கொடுத்தான். இப்படி அவனை ராஜாவாக்கி அபிஷேகம் பண்ணி ராஜா வாழ்க என்று சொல்லி கை கொட்டினார்கள். நீங்க சரியான சாட்சி உள்ளவர்களாக இருந்தீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி உங்களை ராஜாக்களாக என்ன செய்யறாரு? அவரு உங்களை நியமிப்பார். அபிஷேகம் எப்படி நம்மளுக்கு இந்த உலகத்துல இருக்கும் போது நம்ம கண்டிப்பா அவருடைய அபிஷேகம் பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு, அப்பதான் நம்ம சரியான பாதைகளை அவர் ஆலோசனை கொடுத்து நம்மள வழி நடத்துவார். அவரோட அபிஷேகம் இல்லாதபடிக்கு நம்ம ஒண்ணு செய்யணும். அவர் அபிஷேகம் பண்ணி உங்களை ராஜாக்களாக உங்களை தேர்ந்தெடுத்து கர்த்தர் நடத்தணும் அப்படின்னா நீங்க சாட்சி உள்ளவர்களா இருக்கணும். அதுதான் 2 விதமான சாட்சி. ஒண்ணு ஆண்டவர் சொன்னதை நீங்க என்ன செய்யற அறிக்கை செஞ்சு பண்ற ஒரு விதமான சாட்சி. இன்னொன்று நீங்க எப்படி வாழ்றீங்க அப்படின்ற ஒரு சாட்சி. இந்த ரெண்டுமே இருக்கணும். அப்பதான் கர்த்தர் நீங்க உலகத்துல இருக்கும் போது உங்களை ஒரு உயர்வான ஒரு இடத்துல, ஒரு உயர்வான இடம் தான் கூட்டிட்டு போய் இமாலய மலையில உச்சியில உங்களை நிப்பாட்டிட்டு வந்துடுவார். அப்படியா? கிடையாது. கர்த்தர் உங்களை ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல, நீங்க எந்த இடத்துக்கு போனாலும், நீங்க ஒரு சின்ன வேலை செஞ்சாலும் அந்த இடத்துல உங்களை ஒரு இவங்க நல்லா வேலை செய்யறாங்க,
இவங்க அற்புதமா வேலை செய்றாங்க, இவங்க ஒரு லீடரா இருக்கலாம், இவங்க ஒரு டீம் லீடரா இருக்கலாம், இவங்க ஒரு காலேஜ்ல ஸ்கூல்ல ஒரு ஸ்கூல் லீடரா இருக்கலாம், கேப்டனா இருக்கலாம். ஒரு உயர்வான ஸ்தானத்துல கர்த்தர் நம்மளை வைக்கணும் அப்படின்னா நம்ம சாட்சி உள்ளவர்களா இருக்கணும். நம்ம எப்படிப்பட்ட சாட்சி? 2 சாட்சி. ஒண்ணு கர்த்தர் செய்த நன்மைகளை குறித்து சொல்ற சாட்சி, இன்னொன்று நம்ம எப்படி வாழ்றோம் அப்படின்ற குறித்த ஒரு சாட்சி. இப்படி உள்ளவர்களா நம்ம உலகத்துல வாழும்போது இந்த 2024 வருஷத்துல நீங்க கண்ட துன்பம், பிரச்சனைகள், பாடுகள், சத்ருவானவரை உங்களால வீழ்கடிக்க முடியும். அடுத்த 2025 வருஷம் உங்களுக்கு ஒரு புதிய அற்புதமாகவும் ஆசீர்வாதமும் சாட்சியுள்ளவர்களாகவும் நீங்க இருந்தீங்கன்னா கர்த்தர் கண்டிப்பா உங்களை ஒரு ராஜாக்களாக அபிஷேகம் பண்ணி கர்த்தர் நம்மளை வழி நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அளவுக்கும் அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இதோ இந்த நாளிலுமாய் கூட கர்த்தாவே, கிறிஸ்துவுக்குள் சாட்சியாக டெஸ்டிமனி இன் கிரைஸ்ட் அப்படின்ற ஒரு தலைப்புல கர்த்தாவே நீர் வெளிப்பட்ட ஒரு சில காரியங்களை குறித்து கர்த்தாவே சபை நடுவில் பேச நீர் கிருபை செய்ததற்காக நன்றி. இந்த பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தாவே நான் நல்ல கர்த்தாவே நீர் வெளிப்படுத்திருக்கீங்க என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதை கேட்ட ஒவ்வொரு ஜனங்களும் கர்த்தாவே அதன்படியே புரிந்து கொண்டு அப்ப அப்படியே நடக்கிறவர்களாக நீர் மாற்றும்படியாக அப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். சாட்சி உள்ளவர்களாகவும் சாட்சி சொல்கிறவர்களாகவும் நீர் உங்களை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எக்காலத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்துக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். சாட்சிகளுக்காக, சாட்சிகளுடைய வசனங்களுக்காக, சாட்சி